ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மாஸ் டோட்டல் டைரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா வீட்டில் என்னென்ன பண்ணோம். இது ஃபுல்லாகவே அம்மா வீட்டு சைடு ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த டே ஸ்டார்ட் வித் எ பியூட்டிஃபுல் ரங்கோலி கோலம். பிகாஸ் எனக்கு புள்ளி வச்ச கோலம்லாம் போட தெரியாது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பூவோ, இந்த தாமரைப்பூ, இந்த மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ அப்படிலாம் டிசைனிங் வரும் இல்லையா, அந்த மாதிரி பூ தான் போடுவேன். இது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டாக ஈஸியாகவும் இருந்தது. ஸோ அதனால் அதே போட்டுட்டேன். தென் இந்த கொக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அதை நாரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வில்லேஜ் சைடு வந்து மார்னிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து அதை பார்க்குறதுக்கே அது அவ்வளோ அழகாக இருக்கும். அதோட காட்சிகள் எல்லாமும் நம்ம வில்லேஜ் சைடு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இப்படி தானே இருக்கும். ஸோ எங்கள் அம்மா வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் சமைப்பாங்க. இந்த வரைக்குமே வீடியோக்காகன்னு சொல்லலை, சீரியஸாகவே அவங்க இப்போ வரைக்குமே அடுப்பில் தான் செய்வாங்க. அதுவும் அந்த பானையில் தான் குழம்பும் வைப்பாங்க. நம்ம மரத்தில் சைடு பார்த்திங்கன்னா பெரிய தேன்கூடு மாதிரி இருக்குது. இந்த தேன்கூடு பார்த்திங்கன்னா மேலே ஹைட்டில் இருக்குது. அந்த அவ்வளோ ஹைட்டில் போய்ட்டு நாங்கள் எப்படி அடிக்க போகிறோன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியல. அது அவ்வளோ தூரமாகவும் இருக்குது. எப்படி பண்ண போகிறோமோ தெரில. சீக்கிரமாக அடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். அம்மாட்ட சீக்கிரமாக அடிச்சிடலாமா, தேன் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அம்மா இன்னொரு தடவை வந்தால் கண்டிப்பாக சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இந்த வந்து மரப்பள்ளி, இந்த பள்ளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே பார்க்குறேங்க. இந்த பள்ளின்னு சொல்லலை, இதே மாதிரி பள்ளிங்க நிறைய எங்கள் வீட்டில் இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். நார்மலாக சின்ன சின்ன பள்ளிங்க பார்த்தா கூட என்னால் கத்திடுவேன். அப்படி இருக்காலும் இவ்வளோ பெரிய பள்ளியெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவோட லவ் ஸ்டோரி. இந்த ஃபோட்டோ வந்து எப்போ எடுத்திருக்காங்கன்னா அதிலே பாருங்களேன், 1997 அந்த ஃப்ரேமில் இருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோவை இன்ன வரைக்குமே எங்கள் கண்ணிலேயே காட்டல. பீரோவில் வச்சுருந்துருக்காங்க அம்மா. ஏன்னா அப்போ வந்துட்டு லவ் பண்ணுறாங்க இல்லையா, வீட்டில் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து பீரோவில் வச்சுருந்தது. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அப்படியே வச்சுட்டு இருந்திருக்காங்க. அன்றைக்கி வந்துட்டு ஏதோ ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்தா இருந்திருக்கு. நான் கேட்டேன், என்னம்மா ஃபோட்டோ இது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா என்கிட்ட கொண்டு வந்து காமிச்சாங்க. எனக்கு அவ்வளோ ஷாக்கிங் ஆகிடுச்சு. எங்கள் அம்மா அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் சுத்தமாகவே எனக்கு அடையாளம் தெரியல. ஈவினிங்காக அம்மாட்ட இளநீ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். 2-3 நாளாகவே கேட்டுட்ருக்கேன். அம்மாவுக்கு டைம் இல்லாததுனால அவங்க வந்துட்டு இளநீ வெட்டலை. ஸோ இன்றைக்கி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. கண்டிப்பாக போகலாமா அப்படின்னு சொல்லி போயிட்டேன். சத்விக் அவங்க பார்த்திங்கன்னா நல்லா இளநீ குடிக்கிறாங்க. இப்போது சம்மர் இல்லையா, அதனால் அவங்களும் நல்லா குடிக்கிறாங்க விரும்பி. அவங்களுக்கும் ஒரு இளநீ வந்து கிளாஸில் ஊற்றி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு இது பண்ணி குடிச்சிருந்தோம். தேங்காயாகவே தான் இருந்தது. கொஞ்சம் அந்த வழுக்க மாதிரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அந்தளவுக்குலாம் இல்லவே இல்லை, தேங்காய் மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்களே குடிச்சிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் அம்மாட்ட. அந்த தேங்காய் மாதிரி இருக்கிறத வந்து அம்மா குடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு மரத்தில் வந்து தள்ளி பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா நல்லா வழுக்க மாதிரி இருந்தது. நல்லா மெலீஸாக இருக்கும் இல்லையா. நம்ம இளநீ எது குடிக்கிறோன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த வழுக்கைக்கோசரம் தானே. அதுக்காக தான் நாளாக குடிப்பேன் மோஸ்ட்லி. ஸோ அதனால் அதை தான் ஃபஸ்ட்டு குடிச்சிருந்தேன். எனக்கு அந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டு இன்னொரு மரத்தில் தள்ளி குடித்தாச்சு. இந்த புறா பார்த்திங்கன்னா எப்போவுமே ஈவினிங் நம்ம வீட்டு சைடு வந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்திங்கன்னா பூனை வந்து பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. அது தப்பிச்சு ஓடிட்டுருக்கு. அவங்க தாத்தா வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்களாம். சத்விக் அவங்க வந்துட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கூட ஒரே ரகலை. அவங்க தாத்தா எப்படியோ சமாதானம் பண்ணி விட்டுட்டு போனார். இது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா மேலே அந்த பறவை தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. கேமராவில் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. எப்போவுமே மார்னிங் இப்படி தான் இருக்கும் இங்கே சைட் பார்த்திங்கன்னா. இந்த கிணறு பார்த்திங்கன்னா நம்மளோடது தான். இதில் வந்துட்டு அந்தளவுக்கு தண்ணி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எங்களால் குடிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா எப்போவுமே காய் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். பக்கத்திலே கிணறு இருக்கிறதுனாலையா இல்லை என்னன்னு தெரியல, இதில் எப்போவுமே காய் குறையவே குறையாது. சம்மர்லேயும் இருக்கும், வின்டரு, ரெய்னி சீசன் எந்த இதுலேயுமே இது இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். கொய்யாக்கா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த பிங்க் கலர் கொய்யாக்கா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டு தான். இதை வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு இப்போ தான் வந்து நட்டுருக்காங்க. இன்னும் 1 மாதம் ஆகும் அதை வந்து அறுவடை பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போனோன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். தென் பச்சை மிளகாவும் போட்டிருக்காங்க அம்மா. அதுவும் இன்னும் 1 மாதத்தில் வந்துடும். இப்போ தான் பூ விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். தென் நம்ம இளநீ மரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இளநீலாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.